இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்துக்கு ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசாவின் ஜெபம். தேவ பலனுக்காக, மனுஷ பலன் அளிக்கப்பட்டு தேவ பலன் வருவதற்காக ஜெபிக்கிறான். யூத ராஜா ஆட்சி பீடத்திற்கு வந்தவுடனே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு நேர்த்தியாக காணப்பட வேண்டும். ஆசா தேவனை அதிகமாய் பற்றி கொண்டு வாழ்ந்தவன். அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியர்கள் 10 லட்சம் பேர்கள், 300 ரதங்கள் இவற்றோடு அவனை எதிரிட்டு வருகிறார்கள். ஆசாவிடம் அத்தனை படை வீரர்களும் படை புலங்களும் அவனிடத்தில் இல்லை. ஆனால் இவர்களிடத்தில் இருக்கிறது 10 லட்சம் பேர், யூதாவிடம் இருப்பது 3 லட்சம் பேர் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இந்த 3 லட்சம் பேரை கொண்டு இந்த 10 லட்சம் பேரை மேற்கொள்ள வேண்டும் என்பது கடினமான காரியம்தான். ஆனால் அவன் செய்த அந்த ஜெபம், கர்த்தாவே, பலமுள்ளவனானாலும் சரி பலவீனமானவனாலும் சரி, உம்மால் நாங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு உன்னத விசுவாசம். ஆண்டவரே, இந்த யுத்தத்தை நிறுத்தும் என்று கேட்கவில்லை. இந்த யுத்தத்தில் இந்த சிறிய கூட்டத்தை கொண்டு அந்த பெருங்கூட்டத்தை எங்களால் வெல்ல முடியும். நாங்கள் வெல்ல வேண்டும் என்றால் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய உதவியை நாடுகிறான். இந்த கால வேளையிலே நாம் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பாராதிருங்கள். நாம் பலகீன பாண்டம் என்று எண்ணாதிருங்கள். நம்மிடத்தில் ஞானம் இல்லை என்று எண்ணாதிருங்கள். மோசே அப்படித்தான் ஜெபித்தான். கொன்னவாய், மந்த நாவு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வாயை உண்டாக்கினது யார்? நாவை உண்டாக்கினது யார்? நான் அல்லவோ? நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னார். நம்மிடத்தில் இருக்கிற பலன் அல்ல, நம்மிடத்தில் இருக்கிற ஞானம் அல்ல, நம்மோடு கர்த்தர் இருக்க வேண்டும். நம்மோடு கர்த்தர் இருப்பார் என்றால் நம்முடைய குறைவானவைகளை கொண்டு ஆண்டவர் நிறைவான காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய இல்லாததை கொண்டு இருக்கிறதாய் அவர் மாற்ற முடியும். பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில், எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள், கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். ஆம், இந்த கால வேளையிலே நம்பிக்கையோடு இருங்கள், தைரியத்தோடு இருங்கள். கர்த்தர் மாத்திரம் விட்டு விடாதீர்கள். கர்த்தர் கூட இருப்பார் என்றால்
உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற பயங்கர ஆயுதங்கள், பயங்கர மனுஷர்களுடைய வார்த்தைகள் நொறுங்கி போய்விடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். கலங்காதீருங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, நாங்கள் பலகீனங்களை எண்ணி பயந்து கொண்டிருக்கிறோம், அநேக குறைவுகளை எண்ணி பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை எங்களுக்கு இன்றைக்கு காலவேளையிலே கொடுக்கிற நம்பிக்கைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் பலத்திலே நாங்களும் உம்மை சார்ந்து உம்மை நம்பி ஓட எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.